ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம சேனல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு கேமரா முன்னாடி நின்று பேசவே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இப்போ நம்ம சேனல் பேர் பைக்கர் பாய். இதுக்கு முன்னாடி பாமன் பயணங்கள் சேனல் கேமிங் பயணங்கள் எல்லாம் வச்சுருந்தோம். இப்போ ஏன் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர்லேருந்து இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு திங்க் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு 5 மாதமாவோ 3-4 மாதமாக வீடியோ போடல, இந்த 4 மாதத்தில் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு சம்மந்தமாக புதுசாக சேனல் ஆரம்பிக்கலான்னு சொல்லி தான் பைக்கர் பாய் அப்படின்னு பேர் மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இதில் ஒழுங்காக வீடியோஸ் போட போகிறோம். பழைய வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்துட்டு ஒரு கம்பேக் வீடியோ, அதாவது அந்த சேனல்ன்ற லூஸ் மாதிரி இந்த வீடியோ வந்துட்டு ஒரு கம்பேக் வீடியோ, அவர் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, திரும்பி வந்த ஒரு வீடியோவாக இருக்கும் பழைய வியூவர்ஸ்க்கு. பட் புதுசாக வரவங்களுக்கு இது வந்து ஒரு புது சேனல் தான். ஆக்சுவலி புது சேனல் ஆரம்பிக்கிறதா தான் பிளானு பைக்கர் பாய்னே வந்துட்டு. பட் ஆனால் இதில் இருக்க உங்களெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அந்த சேனல்லேருந்து சொல்லி அந்த சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து மறுபடியும் இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போகணும். ஸோ அதெல்லாம் நான் சரிப்பட விஷயம் இல்லை. ஒருவேளை நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த சேனல் வந்து வேணாம், இல்லை இதில் இருக்க மெமரிஸ் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணால் வந்துட்டு அது ஓகே. பட் அந்த மெமரிஸ் வச்சு ஓகே அப்படி ஓகே தான். பட் ஆனால் மெமரிஸோட இங்கே இந்த சேனலில் இருக்க இந்த ஒரு 1800 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 200 பேர் இந்த சேனல்லே நான் வீடியோ அகைன் போட ஆரம்பிச்சுன்னா பார்ப்பீங்களா. ஸோ அவங்களுக்காக சரி ஓகே இதுலேயே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப வளருவேன். கொஞ்சம் எடிட் பண்ண முடிஞ்சால் எடிட் பண்ணிடுறேன், இல்லைனா அப்படியே வரும். இந்த ஒரு வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் போக இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2.0, 3.0, 4.0 வந்துருச்சு. அது மாதிரி இப்போ நம்ம பைக்கர் பாய் சேனல் தான். இனிமேல் பைக்கர் பாய் தான் சேனல் பேர், எப்பயும் மாறாது. கரெக்டாக வீடியோ வந்துடும், எப்பயுமே கரெக்டாக வந்துடும். இவ்வளோ நேரம் கீழே பார்த்து பேசிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் கேமரா பார்த்து பேசுகிறேன். ஸோ அதுக்கப்புறம் எப்பயுமே வீடியோ கரெக்டாக வந்துடும். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாரம் 3 வீடியோ போடுறதா, ஆர் 2 வீடியோ, 2 பெரிய வீடியோ, ஆர் ஒரு பெரிய வீடியோ வரும், 2 ஷார்ட்ஸ் வரும். அப்படி 2 பெரிய வீடியோ வந்துச்சுன்னா ஒரு ஷார்ட்ஸ் வரும் கண்டிப்பாக. அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ வந்துடும். எதனால் இருக்க வீடியோலாம் டெலிட் பண்ணனா இம்ப்ரெஷன் குறைஞ்சிருச்சு சேனல், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ அந்த 300 வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அந்த 300 வீடியோ டெலிட் பண்ணனால இப்போ ஸ்டார்டிங்லேருந்து வர மாதிரி தான். அந்த 1800 பேர் மட்டும் இருப்பீங்க, மற்றபடி அதனால வந்துட்டு நம்ம இந்த இதை ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த மாதிரி தான். அதனால சேனல் நல்லா வியூஸும் போகும் நம்புறேன், கொஞ்சம் நிறைய வளருவேன். இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சேனலை இப்போ பார்க்குறவங்க புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கிள் ஒரு பார்த்துட்டு போகிறாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஹெல்மெட் ஒன்று வாங்கினப்பே, அப்பயே சொல்லியிருப்பேன் பைக் வாங்க போகிறேன்னு. ஸோ அதுதான் அந்த அப்டேட், வாங்கியாச்சு. இது என்ன பைக்கு என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக அப்டேட் பண்ணிடுறேன். வீடியோ வந்துட்டு எப்போ எடுத்துகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு 9:30 மணி ஆச்சு. அதனால தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இது பண்ண மாதிரி இருக்குது. இந்த காஸ்டியூம் இந்த வீடியோவில் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததுலேருந்து ஓரளவு டீசெண்டாக இது பண்ணிக்கலாம். மாஸ்க் வந்து போக போக ஒரு வீடியோவில் எடுத்துடலாம். அடுத்து வர ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் இல்லாமல் தான் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. பட் ஆனால் ஃபேஸ் ரிவீல்னு ஒரு வீடியோ தனியாக போட்டுடலாம். இதுக்கப்புறம் அப்படியே இயல்பாக போட வேண்டியதான், ஒன்றும் மாதிரி இந்த இதெல்லாம் இல்லை. ஸோ பழையவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பழையசாக என்னை பார்த்துட்டு இருந்தவங்க யாரெல்லாம் இந்த வீடியோ இத்தனை மாதம் கழிச்சு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தான் ப்ரோ இது அப்படின்றது மாதிரி. ஸோ அவங்களோட எனக்கு அந்த ஒரு ஆதரவு, அந்த என்ன சொல்கிறது, அவங்களோட அன்பு எனக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. புதுசாக வரவங்க அப்படியே பார்க்க பழகிக்கோங்க. ஆக்சுவலி இப்போ இது புது சேனல் தான் பைக்கர் பாய்ன்றது, புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தது தான் கணக்கு. ஸோ நம்ம பைக்கர் பாய் சேனலை எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அடுத்து ஷார்ட்ஸ் வரும், அதுக்கப்புறம் வேறு வீடியோலாம் வரும். நான் சொன்னால அந்த பைக் அப்டேட் அதை பற்றின வீடியோலாம் வரும். ஸோ அவ்வளோ, இந்த வீடியோ இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.